அரியநேத்திரன் அவர்களுக்கு 2,00,000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை. இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய பகிஷ்கரிப்பு வாதத்துக்கு பின்னால் பொது வேட்பாளர் ஒரு சதி கோட்பாடு என்ற வாதம் பெரிய அளவில் இந்த விடுதலை புலிகளினுடைய உரிமை போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய கிழக்கு போராளிகளின் முக்கிய தளபதியான கருணா இந்த 2,00,000 வாக்கிலும் பெரும்பான்மையான வாக்குகள் வடக்கில் இருந்து வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த வடக்கு கிழக்கு என்ற அந்த பிரிவினை தமிழர்களுக்குள் வாக்குகளை பிரித்ததன் விளைவாக அரியநேத்திரன் அவர்களுக்கு அதிக வாக்குகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏனென்றால் இந்த கட்சிகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாட்டில் நின்று ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லி இருப்பார்களாக இருந்தால் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம்? இலங்கையில் பார்த்தீங்கன்னா 72% சிங்கள மக்கள். இலங்கையில் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ தேவைப்பட மாட்டார். தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஏனைய உதிரி கட்சிகளும், அதாவது கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்கள் வணக்கம் சார். இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 கட்டமா இருந்த தேர்தல் ரணில் விக்ரமசிங்கே, அனுரா, அப்புறம் சஜித் அவர்கள் 3 பேருக்கும் மும்முனை போட்டியாக இருந்தது. இப்போ குறைஞ்சு இருமுனை போட்டியாக மாறி இருக்கு. இதுல மக்களுடைய விருப்ப வாக்குகளும் இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்காங்க. இது யாருக்கு சாதகமா அமையும்? இலங்கை தேர்தலில் மும்முனை போட்டி, அத்துடன் தமிழர்கள் தரப்பில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்த அடிப்படையில் பிரதானமாக 4 போட்டியாளர்கள் இருந்தார்கள். அதில் இப்பொழுது 42% மேல வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பவராக சஜித், மன்னிக்க வேண்டும், ஏகேடி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கின்ற நிலையில் தான் இந்த 2வது வாக்கு விருப்பு வாக்கு எண்ணுகின்றார்கள். 2வது வாக்கு அல்ல, விருப்பு வாக்குகளை எண்ணுகின்றார்கள். விருப்பு வாக்கின் முடிவில் தான் தெரிய வரும் யார் உண்மையில் பிரதமராக ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. அநேகமாக அனுரகுமாரவுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதாக தான் இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. மிக குறைந்த வித்தியாசங்களில் 2 பேரும் வருவார்களாக இருந்தால் தான் மறு தேர்தல் பற்றியோ அல்லது வேறு முடிவுகளுக்கு போவார்கள் என்று நினைக்கின்றேன். இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக இந்த விருப்ப வாக்குகள் எண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போட்டியிடுவார்கள். அதில் ஒருவருக்கு அதிக பெரும்பான்மை கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய நிலை வந்தால் அவருக்கு அந்த விருப்பு வாக்குகள் கூட அவர்கள் உடனடியாக தெரிவு செய்யப்படுவார்கள். இம்முறை வாக்குகள் பல கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள தரப்பிலும் கூட பலர் போட்டியிட்டார்கள். அதே வேளையில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார். அதே வேளை மலையகத்திலும் கூட ஒரு தமிழர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டதனால 2 தமிழர்கள் பொது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டிருந்த நிலையில் தான் இந்த தேர்தல் முறை 2வது சுற்று வாக்குக்கு போக வேண்டிய நிலை வந்தது. அதுக்கு வேறு பல அரசியல் காரணம் சொல்லுகின்றார்கள். இங்கே வல்லரசுகளினுடைய ஒரு போட்டி களமாக இந்த தேர்தல் அமைந்ததனாலே இந்த வல்லரசுகள் தங்களுடைய பிரதிநிதிகளாக முன்னிறுத்தியவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகளில் அங்கே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதும், அதனால்தான் இந்த தமிழர் பக்கத்து அரசியலில் பாரிய சலசலப்புகள் ஏற்பட்டதும் 5 லட்சம் வாக்குக்கு மேலே பெற வேண்டிய பொது வேட்பாளருக்கு 2 லட்சம் வாக்குகள் கிடைத்ததும் இந்த சர்வதேச தலையீடுகளால் தான் அப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது அங்குள்ள அரசியல் அவதானிகளால் கூறப்படுகின்றது. இப்போ தமிழ் பொது கூட்டமைப்பின் சார்பில் நிறுத்தப்பட்ட திரு அரியேந்திரன் அவர்களுடைய வாக்குகளும் பெருசா தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே பெருசா விழவே இல்லை. அதற்கு என்ன காரணம்? அரியநேத்திரன் அவர்களுக்கு 2 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை. ஏனென்றால் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற முயற்சிக்கு எதிராக தமிழர் அரசியல் கட்சிகள், அரசியல் தரப்புகள் பல குழுக்களாக பிரிந்து இதுக்கு எதிராக செயற்பட்டார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சி 4 கூறுகளாக பிரிந்து நின்று சஜித்துக்கு ஆதரவளித்தவர்கள், ரணிலுக்கு ஆதரவளித்தவர்கள், பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தவர்கள், பொது வேட்பாளரை எதிர்த்தவர்கள் என்று அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே வேளையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிப்பு வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய பகிஷ்கரிப்பு வாதத்துக்கு பின்னால் பொது வேட்பாளர் ஒரு சதி கோட்பாடு என்ற வாதம் பெரிய அளவில் வைக்கப்பட்டிருந்தது.
இதனால் கடந்த 15 ஆண்டு காலமும் தமிழர்களை ஒரு சரணாகதி அரசியலுக்குள் தமிழரசு கட்சி கொண்டு சென்றதும், அதற்கு எதிரில் நின்று அதிதீவிரவாத அரசியலை பேசிக்கொண்டு பகிஷ்கரிப்பு வாதத்தை ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைப்பதும், ஏனைய தேர்தல்களின் போது தாங்களே போட்டியிடுவதுமாக செய்து வந்த இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்களை பெரிதும் குழப்பி விட்டிருக்கின்ற நிலையில், இந்த விடுதலை புலிகளினுடைய உரிமை போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய கிழக்கு போராளிகளின் முக்கிய தளபதியான கருணா பிற்காலத்தில் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்று அவருடைய துரோகத்தின் விளைவால் ஈழப் போராட்டம் தோல்வியை அடைந்ததன் பின்னணியில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒருவரை முன்னிறுத்திய போது அது ஏற்படுத்திய ஒரு சிறு பாதிப்பும் உண்டு. இருந்த போதிலும் இந்த 2 லட்சம் வாக்கிலும் பெரும்பான்மையான வாக்குகள் வடக்கில் இருந்து வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த வடக்கு கிழக்கு என்ற அந்த பிரிவினை தமிழர்களுக்குள் அந்த பிரதேச வேற்றுமை என்பது வடக்கில் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மக்களிடம் அந்த பிரதேசவாதம் இருப்பதாக எங்களுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் அப்படி பிரதேசவாதிகள் அல்ல. கிழக்கில் பிள்ளையான், வியாழேந்திரன், மற்றது சாணக்கியன் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு, பிரேமதாசவுக்கு வாக்குகளை பிரித்ததன் விளைவாக அங்கே அரியநேத்திரன் அவர்களுக்கு அதிக வாக்குகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் தமிழர் அரசியல் சிதைந்து சீர்கட்டு போயிருந்ததன் விளைவுதான் அரியநேத்திரனுக்கு 2 லட்சம் வாக்குகள் கிடைத்ததே ஒழிய, உண்மையில் அதை பார்க்க போனால் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அரியநேத்திரனுக்கு கிடைத்ததாக இதை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த கட்சிகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாட்டில் நின்று ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லி இருப்பார்களாக இருந்தால் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம்? இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது இலங்கை அரசுக்கு எதிராகவோ அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்ல. தமிழர்கள் தங்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை வலியுறுத்துவதற்கும், எதிர்காலத்தில் இலங்கை அரசோடு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு களச்சூழ்நிலையை உருவாக்குவதற்கு, சிங்கள மக்கள் தங்களுக்கான தலைவரை தாங்களே தேர்ந்தெடுக்கின்ற நிலையில் எடுக்கும் நிலையில் அவர்களுடன் பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்குமாகவே பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டியிருந்தது. அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னா 72% சிங்கள மக்கள். இலங்கையில் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ தேவைப்பட மாட்டார்கள். ஆக வெறுமனே சிங்கள மக்களுடைய வாக்கிலேயே அந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இம்முறை கடந்த காலங்களில் 2 பேர் போட்டியிடுவார்கள். அப்படியாக காலங்களில் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு சிங்கள மக்களுடைய வாக்கை காணும். இப்பொழுது சிங்கள மக்களுக்குள் பலரை களமிறக்கி குழப்பி தமிழ் பொது வேட்பாளரையும் 3வது இடத்திலிருந்து 18வது இடத்துக்கு வாக்காளர் அந்த வாக்குச்சீட்டில் கொண்டு போய் போடுறதுக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் அவர்கள் குழப்பி எடுத்த அந்த தேர்தல் வியூகங்களின் காரணமாக தான் இந்த சர்ச்சைகள் இப்படி பெரிதாக தோன்றுவது. நான் நினைக்கிறேன் அடுத்த தேர்தல்கள் எல்லாம் இப்படி பெரிய கூட்டமாக போட்டியிடுவார்களான்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வாக்குகள் பிரிந்ததுதான் அரியநேத்திரன் குறைந்த வாக்குகள் பெற்றதுக்கு காரணம் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வாக்குகள் பிரிந்ததல்ல, தமிழர்கள் வாக்குகளை பிரித்தது. தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஏனைய உதிரி கட்சிகளும், அதாவது கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்கள், இங்கே வடக்கு மாகாணத்திலே டக்ளஸ் தேவானந்தா, அங்கையன் ராமநாதன், விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்கள் வாக்குகளை பிரித்தார்கள். அதாவது பொது வேட்பாளருக்கு எதிராக அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித்துக்கும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வாக்குகளை பிரித்தார்கள். இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு தேவையை ஏற்றுக்கொண்ட இளந்தலைமுறையினர் தான் இலங்கை முழுவதிலும் அனுராவுக்கு பெரிய அளவில் வாக்களித்திருக்கின்றார்கள். அனுராவுக்கு வாக்களிக்கப்பட்டதும் கூட எனது பார்வையில் அங்கே 4 காரணங்கள் இருக்கின்றது. அதற்குள் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இனவரியை கைவிட்டு அனுராவுக்கு வாக்களிக்கவில்லை. ஏனென்றால் ஜேவிபி மிக மோசமான ஒரு இனவாத அரசியல் இயக்கமாக கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அவர்கள் பெரிய அளவில் எதிர்த்தார்கள். அதே போல அவர்கள் ஒரு இந்திய எதிர்ப்புவாத அரசியல் அமைப்பு, அவர்கள் இடதுசாரிய கம்யூனிஸ்ட கட்சி. ஆகவே இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் புரிதலோடு செயல்படுகிறார்கள் என்றும், எதிர்காலத்தில் அவர்கள் மேலும் புரிதலோடு செயல்படுவார்கள் என்றும், ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்காமல் இலங்கையின் அரசியல் போக்கு தொடருமாக இருந்தால் அது இலங்கையின் எதிர்காலத்தை படு பாதாளத்திற்குள் தள்ளிவிடும் என்பதை உணர்ந்திருக்கக்கூடியவர்களாக ஜேவிபியினர் இருக்கின்றார்கள் என்றும், அங்கே ஏற்கனவே இருந்த இந்த பச்சை நீல கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற யூஎன்பி கட்சி மற்றது சுதந்திர கட்சி ஆகியன காலங்காலமாக அந்த இனவெறி அரசியலை நடத்தி வந்ததும், இனவாதத்தை முதலீடாக்கி அரசியல் செய்து வந்ததாலேயும் ஜேவிபியினர் சிறுபான்மை இனங்களின்
உரிமைகள் தொடர்பில் அக்கறை செலுத்தாமலும் சிறுபான்மை இனங்களை விலகி இருந்து இந்த இனவாத சகதிக்குள்ளேயே நின்று அவர்களும் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதில் குறிப்பாக விமல் வீரவன்ச போன்றவர்கள் அந்த அதிதீவிரவாதிகள் பலர் இப்பொழுது அதிலிருந்து விலகிவிட்டார்கள். இந்த ஏகேடி என்று சொல்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா இப்பொழுது கொஞ்சம் ஒரு மிதவாத, அதாவது யதார்த்தவாத அரசியலை செய்ய முன் வந்திருக்கின்ற ஜேவிபியிலிருந்து பிரிந்த ஒரு தரப்பினர் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் தமிழ் இளையோர்கள் பெரிய அளவில் வாக்களித்திருக்கின்றார்கள். சிங்கள மக்களும் 4 காரணங்களுக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். அரசனுடைய நிர்வாக இயந்திரம் மாற்றப்பட வேண்டும், ஊழல் அகற்றப்பட வேண்டும், இந்த நாடு சிங்கள பௌத்த நாடாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற காரணங்களால் அவர்கள் ஜேவிபிக்கு அந்த வாக்கை அளித்திருக்கின்றார். அனுராக் குமார திசாநாயக்கே அவர் வென்றார் அப்படின்னா தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு கிடைக்குமா? இப்பொழுது உள்ள நிலையில் அவர் 2வது, அதாவது விருப்பு வாக்கில் மூலம்தான் ஜனாதிபதியாக வருவார் என்ற நிலையிலும் ஏற்கனவே பேசப்படுவது போன்று 3 வல்லாதிக்கங்களின் முகவர்களாக இந்த தேர்தல் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ரணில் அமெரிக்க சார்பானவர், சஜித் இந்தியாவின் சார்பானவர், அனுரா சீன சார்பானவர் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற நிலையில் ஏற்கனவே ஒரு அரசியல் இராணுவ ஆய்வாளர் இங்கிலாந்திலிருந்து ஆருஷ் பிரபாகரன் கூறியிருந்தார், ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவாராக இருந்தால் இந்தியா தோல்வியடையும், ஆனால் இலங்கைக்கு பெரும் பிரச்சனைகள் வராது. சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவாராக இருந்தால் அது இலங்கையே தோற்று போய்விடும் என்று கூறியிருந்தார். அவர் அனுராவை பற்றி அந்த செவ்வியில் ஒன்றும் கூறவில்லை. அனுரா வெற்றி பெறுவாராக இருந்தால் இந்த 2 பேர்களும் இலங்கையை சர்வநாசம் செய்ய வருவார்கள். அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையை சர்வநாசம் செய்ய வருவார்கள். அனுராவினுடைய ஆட்சி, அனுராவை சிங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தார். அது கிட்டத்தட்ட கோட்டபாயாவை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சமமான நிலையை தோற்றுவிக்கும் என்ற ஒரு கருத்து உண்டு. ஆனால் ஏகேடியினுடைய பிரச்சாரங்களில் எல்லாம் அவர்கள் ஜேவிபி சார்ந்தவர்கள் உடைய கருத்துக்களையும் பார்த்தால் இவர்கள் சொல்வது போல இந்த இலங்கையை அந்நிய நாடுகளின் முகவராக ஜேவிபி செயற்படாது என்றும் சொல்லுகின்றார்கள். இனிமேல் அவர்கள் எந்த ஒரு நாட்டை சார்ந்தும் இல்லாமல் இலங்கை மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கிறார்கள் என்றும், அதனால் தமிழர்களுக்கும் அவர்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவார்கள். இந்த தமிழர்கள் முஸ்லீம்கள் 2ஆக பிரிந்திருப்பது, தமிழர்கள் வடக்கு கிழக்காக பிரிந்திருப்பது, தமிழர்கள் 4 கூறுகளாக இருக்கின்றார்கள். வடக்கு தமிழர்கள், கிழக்கு தமிழர்கள், மலையக தமிழர்கள், தென்னிலங்கை தமிழர்கள் என்று 4 கூறுகளாக இருக்கின்றார்கள். ஆக தமிழர்கள் ஒரு தமிழர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மலையகம் என்று அவர்கள் வாழுகின்றார்கள். இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் தமிழர்கள் வாழுகின்றார்களே தவிர அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் தான். இன்றைக்கு இந்த இந்தியாவில் இருந்து வந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூட அவர்கள் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள். ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு நூற்றாண்டுகளுக்கு மேலே அங்க வாழுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழீழ போராட்டத்தில் கணிசமான பங்கு வகித்தவர்கள் மலையக தமிழ் வம்சாவளியினர். 56 கலவரம், 83 கலவரங்கள் போன்ற இந்த கலவரங்களின் போதெல்லாம் மலையகத்திலிருந்து வெளியேறி வடகிழக்குக்கு வந்து வடகிழக்கில் குடியேறி அங்கே வாழுகின்றவர்கள் தமிழீழ பிரஜைகளாகவே விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய நடைமுறை அரசு அவர்களை தமிழீழ பிரஜைகளாகவே வரையறுத்து விட்டது. அவர்களை மலையக தமிழர்கள் என்று அங்கே அழைக்க முடியாது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எல்லாம் மலையக தமிழர்கள் என்ற பதம் எல்லாம் நீங்கள் பொது வழியில் பயன்படுத்தினால் தண்டனைக்குரிய குற்றம். ஏனென்றால் அவர்கள் தமிழீழ பிரஜைகளாக இருந்தார்கள். தமிழீழ போராட்டத்தின் பெரும் தளபதிகள் வரையும் அவர்களுடைய பதிவாகம் இருந்தது. அவர்கள் 2 கலந்த ஈழத்தமிழர்களாகவே இப்பொழுது பார்க்கப்படுகின்றனர். அதனால் இப்படி தமிழர்கள் பல கூறுகளாக இருப்பதனாலும் தமிழர்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு முஸ்லீம் தீவிரவாத அரசியல், சுயநலவாத அரசியல்கள் காரணமாக இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்குவது என்பது ஒரு முயல் கொம்பு போன்ற ஒரு விடயம். இது அனுராவின் இடத்துல யார் வந்திருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குறது என்றது ஒரு மிக மிக பெரிய சிக்கலாக இருக்கிறது. தமிழீழத்தின் வாசலில் நின்ற விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஒரு போரை பிரகடனப்படுத்தி அவர்களை பயங்கரவாதிகள் என்று அளிக்கிறதுக்கு கூட இந்த தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பும் மலையக கட்சிகளினுடைய பங்களிப்புகளும் முஸ்லீம் கட்சிகளினுடைய பங்களிப்புகளும் தமிழ் வணிகர்கள், முஸ்லீம் வணிகர்கள் போன்ற அந்த கொழும்பை மையப்படுத்தி வாழ்கின்றவர்களுடைய பங்களிப்பும் தமிழ் புத்திஜீவிகளுடைய பங்களிப்பும் திரைமறைவில் பெரிய அளவில் இருந்தது என்ற கசப்பான உண்மை வெளியே தெரியாது. 85ஆம் ஆண்டு
பூட்டான் தலைநகர் தீம்புவில் பேச்சுவார்த்தையின் போது தமிழரசு கட்சிக்கும் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கும் இடையில் முரண்பாடு முதலில் தோன்றிவிட்டது. ஏனென்றால் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களை உருவாக்கிய தமிழரசு கட்சி தங்களை அரசியல் பாத்திரங்களாக நிறுத்தி கொண்டு இவர்களை போராடும் ஒரு இயந்திரங்களாகத்தான் அவர்கள் கற்பனை செய்தார்கள். ஆனால் போராட்ட இயக்கங்கள் நாங்கள் வெறுமனே ஆயுதங்களை ஏந்தி போராடுவதற்காக மட்டும் வரவில்லை, எமது மக்களுக்கு தலைமை தாங்குவதற்கும் அவர்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாகவும் தான் நாங்கள் செயல்பட போகிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்பட தொடங்கியதனாலும் போராட்டத்தை ஏற்று போராளிகளை ஏற்று செயல்படவில்லை என்றால் தமிழரசு கட்சியையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற அடிப்படையில் தான் 85 தீம்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலரை டெலோ இயக்கம் வடகுல யாழ்ப்பாணத்திலே சுட்டு கொன்றது. இந்த முரண்பாடுகளால் தான் இந்த ஆயுத போராட்டத்திற்கு எதிரான ஆயுத போராட்டத்தை முற்றுமுழுதாக அழித்து தமிழர் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற முடிவை தமிழரசு கட்சி எடுத்திருந்தது. அது ஒரு பாரம்பரியமாக தொடர்ந்து இன்றைக்கு சம்பந்தன் அதை செய்தார். இறுதிப் போரில் புலிகளை அழித்தார். சரணடைந்த போராளிகளை படுகொலை செய்வதற்கு இலங்கை இந்திய அரசுகளோடு துணை போனார். சிறைகளில் வாடுகின்றவர்களை மீட்பதற்கு அவர் விரும்பவில்லை. புலிகளின் தடையை அகற்றி புலிகள் ஜனநாயக வழிக்கு கொண்டு வருவதற்கு அவர் எந்த இதையும் செய்யவில்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனநாயக வழிக்கு வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு முயன்ற போதெல்லாம் அவர்கள் நீங்கள் அரசியலுக்கு தோதற்றவர்கள் என்று வெளிப்படையாகவே சொன்ன சம்பவங்கள் எல்லாம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது சுமந்திரன் மாவை சேனாதில் மிக முக்கியமான தீவிரமாக புலிகளுக்கு எதிரான மறைமுகமாக புலிகளுக்கு எதிராக அநீதிகள் இழைத்த ஒரு துரோகிகளில் மாவை சேனாதராயா ஒருவர். அப்ப அவர்கள் எல்லாம் இப்பொழுதும் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள். இப்பொழுது அவருடைய முகத்திரை கிழிந்திருக்கின்றது. இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் அந்த முகத்திரை கிழிந்திருக்கின்றது. ஆகவே பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 7 கட்சிகள் கூட்டு சேர்ந்து பொது வேட்பாளரை பொது கட்டமைப்புடன் இணைந்து நிறுத்தியிருக்கின்றார்கள். அதிலும் டெலோவினுடைய எதிர்காலம் கேள்விக்குரியதாகிவிட்டது. டெலோவை சேர்ந்த வினோநோகராதலிங்கம் என்பவர் இறுதி நேரத்தில் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை கொழும்பில் தெரிவித்து விட்டார். இப்ப வினோநோகராதலிங்கத்தை டெலோ இயக்கத்திலிருந்து டெலோ இயக்கம் முற்றுமுழுதாக வெளியேற்ற தவறினால் அது டெலோவினுடைய ஒரு அரசியல் நகர்வாக கருதப்படும். அது இந்த 7 கட்சிகள் கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இப்பொழுது செயல்பட்டு வருகின்ற அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய கட்சிகளில் ஒன்றாகிய டெலோவும் அரசியலில் இருந்து அந்நியப்படுத்தப்பட இருக்கின்ற ஒரு ஆபத்து அங்கு இருக்கின்றது. என்றால் அதனுடைய தலைவர் செல்வமடைக்கல்நாதன் வயது முதிர்ந்து விட்டது. அவர் மன்னாரில் நீண்ட காலமாக செயல்படுகின்றார். அவர்களுடைய அரசியல் மீது பாரதூரமான விமர்சனங்கள் இருக்கின்றது. இலங்கையில் தென்னிலங்கையில் இந்த போதை வஸ்துக்கள் எப்படி ஒரு எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி வடகிழக்கில் இந்த போதை வஸ்துக்கள் வியாபாரங்களில் சம்பந்தப்படுகின்றவர்களோடு இவர்கள் இந்த செல்வமடைக்கல்நாதனுக்கு தொடர்பு இருப்பதாக ஒரு பிரச்சாரம் இருக்கிறது. உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது. அதனால இந்த வினோநோகராதலிங்கத்தினுடைய செயற்பாடும் அதே வேளையில் இந்த பொது கட்டமைப்புடன் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு இங்கே ஒரு உடன்பாட்டில் கையெழுத்து வைத்துவிட்டு ரணில் விக்ரமசிங்கே அழைத்ததும் ஓடி சென்று அவரை சந்திக்க முற்பட்டதில் முதன்மை குழுவாக நின்று ஏனைய 2 தரப்பினரை புளொட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி என்ற ஆகிய 2 கட்சிகளை அழைத்து சென்றதிலும் டெலோவின் பதிவாக முதலிடம் பெற்றிருப்பதனாலே இந்த தேர்தலுக்கு பிறகு சில வேளை பொது கட்டமைப்பு டெலோவை இதிலிருந்து அகற்றும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். அப்படி ஏற்படுமாக இருந்தால் 6 கட்சியும் பொது கட்டமைப்பு என்ற ஒரு நிலை கூட தோன்றும். தமிழரசு கட்சி அரசியலில் இருந்து அந்நியப்படுத்தப்பட வேண்டியது தவிர்க்க முடியாது. அதுக்கு எதிராக உண்மையில உணர்வுள்ள அரசியல் தெரிந்த எல்லா மக்களும் கடுமையாக களமிறங்கி செயல்பட வேண்டும். தமிழரசு கட்சியில் ஒருவரை கூட உண்மையானவர் என்றும் நல்லவர் என்றும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய அரசியல் அருவருப்பு இப்பொழுது அம்பலப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கிளிநொச்சியில் கூட ஸ்ரீதரன் பொது கட்டமைப்புக்கு ஆதரவாக கருத்து கூறிக்கொண்டிருந்தாலும் அவருடைய பிரதேசத்தில் 10,000 வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சி சஜித்து. அப்ப கிளிநொச்சியின் கதாநாயகனாக சொல்லப்படுகின்ற ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் போது அதே கிளிநொச்சி பகுதியில் அவருடன் செயற்படுகின்ற வேளமாளிதன் சஜித்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும், 2வது வாக்கை சஜித்துக்கு போட வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் கூறியிருந்தார். அதனாலே தமிழரசு கட்சி முற்றுமுழுதாக தமிழர் அரசியலில் இருந்து துடைத்தளிக்கப்பட வேண்டும் என்பது நான் நினைக்கின்றேன். இந்த தேர்தல் முடிந்த பிறகு
விடுதலை புலிகளின் தரப்பிலிருந்தும் அந்த கருத்து வலுவாக முன்வைக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அதனால் ஒரு ஒரு மிக முக்கியமான நாட்கள் எதிர்காலத்தில் இருக்கின்றது. அடுத்த மாகாண சபை, பிரதேச சபை தேர்தல்களுக்கு முன்னதாக, நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஈழத்தமிழர் அரசியல் சீர் செய்யப்படுமாக இருந்தால் அது ஒரு பாரதூரமான மாற்றத்தை வடகுல அரசியலிலும் ஏற்படுத்தும். அதன் விளைவாக தமிழர் அரசியல் மேம்பட்டு ஒரு நிலைப்பாட்டுடன் செயற்படும் நிலை ஏற்படுமாக இருந்தால் சுயாட்சியை கோரி அல்லது வெளியக சுய நிர்ணய உரிமையை கோரி தமிழர்கள் செயற்படக்கூடிய எதிர்காலம் கூட உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போல நமல் ராஜபக்சே அவரு ரொம்ப குறைவான வாக்குகள் தான் எல்லா இடத்துலயுமே இது பண்ணிருக்காரு. போட்டிக்குள்ளேயே வரல. அது என்ன காரணத்தினால? நாமல் ராஜபக்சவனுடைய ஆட்சியை அவர்களிடம் இருந்த இனவரியும் அரசியல் அறிவிலித்தனமும் அளித்து விட்டது என்று சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு இளம் தலைமுறை அரசியல்வாதி அவர். ஏற்கனவே இனவரி பேசியதனால் அவருடைய சிறிய தந்தை இனவரி பேசி அரசியலுக்கு வந்தது மட்டுமல்லாமல் மிருசுவில் படுகொலையில் சம்பந்தப்பட்ட சுனில் ரத்நாயக்கா என்று இலங்கை நீதிமன்றத்தால் மரண தண்டனை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை குற்றவாளிக்கு தனது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற அந்த பதவியை வைத்து அவர் விடுதலை செய்தார். பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்தார். அதே வேளையில் தமிழ் சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை. விடுதலை புலிகள் இனிமேல் ஆயுதங்களை தூக்க மாட்டோம் என்ற பலமுறை திரும்ப விடுதலை புலிகளின் தரப்பால் கூறப்பட்டு வருகின்ற நிலையிலும் ஜனநாயக ரீதியில் தமது மக்களுக்காக அவர்கள் செயல்படுவதற்கு கேட்கும் போதும் அதை அவர்கள் மிக கடும் போக்காக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது மட்டுமல்லாமல் தமிழரசு கட்சியில் இருந்து உடைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை அதற்கு ஒரு துணை அமைப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒன்றை உருவாக்கியது கூட கோட்டபாய ராஜபக்ச தான் என்று சொல்லப்படுகின்றது. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற பெயரில் விடுதலை புலிகள் எஞ்சிய போராளிகள் ஜனநாயக வழிக்கு வருவதை தடுப்பதற்காக விடுதலை புலிகள் என்ற அந்த பெயரை அகற்றிவிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு செல்வராஜா கயந்திரனை முன்னிறுத்தி பிரச்சார அரசியலுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் வாக்கை பெறுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தையும் பயன்படுத்துகின்ற அந்த அரசியலை வடகுலத்தில் நிலைநிறுத்தியது கோட்டபாயா என்று சொல்லப்படுகின்றது. அதே போல விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் தகுதியான போராளிகள் அணிதிரண்டு இலங்கையில் தவிர்க்க முடியாத ஒரு காலத்தின் தேவை கருதி இந்த அரசியலை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏற்கனவே அங்கே பதிவில் இருந்த அரசியல் கட்சியாகிய விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை இயக்குவதற்கு முற்பட்ட வேளை அதை தடுப்பதற்காக ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு அரசியலை வித்தியாதரன் என்ற ஒருவரை வைத்தும் உருவாக்கியது இந்தியாவும் கோட்டபாயாவும் என்று சொல்லப்படுகின்றனர். அவர்கள்தான் ஜனநாயக போராளிகள் கட்சி என்று இப்பொழுது அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தமிழின விரோத அரசியலையும் தமிழர்களை அழித்தொழிப்பதும் வடகிழக்கை ஆக்கிரமிப்பதில் உறுதியாகவும் இருக்கின்ற அந்த அவர்கள் இப்படியான அரசியலை முன்னெடுத்தார்கள். அதே அரசியலை இந்த அரசியல் குழந்தையாகிய நாமல் ராஜபக்ச மேடையில் பேசினார். அவர் தனக்குத்தானே குழி தோண்டி தன்னை புதைத்துக் கொண்டார். ஏனென்றால் அவர் இளம் தலைமுறை அரசியல் வாதியாக வருகின்றவர். கடந்த கால அரசியல் அதனுடைய பாதக சாதகங்கள், இந்த இலங்கை தீவில் வாழ்கின்ற மக்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்கள். இன்றைக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கை முழுவதிலும் இருக்கின்றார்கள். ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்வார்கள், காகம் பறக்காத இடமும் இல்லை, காரதீவார் கடை போடாத இடமும் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த வணிகத்தில் காரதீவு மக்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அதாவது அது இன்றைக்கு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் வணிகர்களாக உலகம் முழுவதிலும் இருக்கின்றார்கள். அப்ப அதனால வணிக சமூகமாக பெரும் பொருள் செல்வ செழிப்போடு உலகளாவிய ரீதியிலும் இருக்கின்ற ஈழத்தமிழினத்தை எதிர்த்து அழித்து நாசம் செய்துவிட்டு தங்களை முன்னிறுத்தலாம் என்ற ஒரு அரசியலை பேசி, இனவாதத்தை பேசி, இனவாத நாடாக தங்களை முன்னிறுத்துவதன் மூலம் இலங்கையை குட்டிச்சுவராக்கி அழிக்கப் போகிறார்கள் என்ற அடிப்படையில் நாமலுடைய அரசியல் நாசம் செய்யப்பட்டு விட்டது. அவருடைய தந்தை, அவருக்கு பின்னால் இருந்தவர்களால் அது நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்ச தன்னை ஒரு முற்போக்குவாதியாக முன்னிறுத்தி இலங்கையர்களுக்கானது, இலங்கையில் வாழ்கின்ற அனைவரும் இலங்கையின் பிரஜைகள், இந்த நாட்டில் 2 தேசிய மொழிகள் உண்டு, கனடாவிலே ஆங்கிலமும் பிரெஞ்சும் இருப்பது போல இலங்கையிலே சிங்களமும் தமிழும் தேசிய மொழிகள். இந்த 2 மொழியும் இலங்கையின் அரச நிர்வாகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தமிழில் பேசினால் நீங்கள் தமிழில் பேச வேண்டும், சிங்களத்தில் பேசினால் சிங்களத்தில் பேச வேண்டும், ஊழல் இருக்கக்கூடாது, போதை வஸ்து இருக்கக்கூடாது. இப்படி பல முற்போக்கான அரசியலை அவர் முன்வைத்து வந்திருப்பாராக இருந்தால்
இம்முறை கூட நான் நிறைய அவர் வாக்குகளை பெறவும் எதிர்காலத்தில் அவர் இந்த அரசியலில் செல்வாக்கு செலுத்துவதற்குமான ஒரு காலம் உருவாயிருக்கும். ஆனால் அந்த இளம் தலைமுறை இளைஞன் கூட ஒரு மிக மோசமான அருவருக்கத்தக்க ஒரு இனவாதியாக களமிறங்கியதற்கு சிங்கள மக்களே அவருக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் இதிலிருந்து திருந்தி வந்து இந்த உலக நாடுகளை அவதானித்து உலகத்தை கண்காணித்து இலங்கையையும் ஒரு பல்லின மக்கள் வாழுகின்ற நாடு என்பதை ஏற்று இங்கே ஒரு தமிழரும் ஜனாதிபதியாக வரலாம், இஸ்லாமியரும் தமிழர் ஜனாதிபதியாக வரலாம், சிங்களவரும் ஜனாதிபதியாக வரலாம் என்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு வராத வரை இனிமேல் சிங்களவர்கள் அரசியல் பெரும் கோலோச்சுவது என்பது ஒரு கற்பனை கனவு என்பதற்கு இந்த நாமலுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நான் நினைக்கின்றேன் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இலங்கை கடும் பொருளாதார சிக்கல்ல இருந்தபோது ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பொறுப்பேற்றார். இப்போ 2 வருஷமா அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல ரணில் விக்ரமசிங்கேக்கு பெரிதாக ஒரு ஆதரவு இல்லை. ஏன் இந்த 2 வருஷத்துல அவருடைய ஆட்சி மக்களுக்கு பெரிதா விருப்பம் ஏற்படுறது? இலங்கையின் பொருளாதார நெருக்கடி என்பது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட யுத்தத்தின் பாலும் ஊழல்களின் அடிப்படையிலும் உருவானதுதான் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி. அவர்கள் ஒரு பெரும் யுத்தத்தை எதிர்கொண்டார்கள். விடுதலை புலிகளை போன்ற ஒரு வலிமை மிக்க ஆயுத போராட்ட விடுதலை இயக்கத்துக்கு எதிராக யுத்தம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனால் அவர்கள் பல மில்லியன் ட்ரில்லியன் கடன்களை உலக நாடுகளிடம் பெற வேண்டியிருந்தது. ஆயுதங்களாகவும் நிதியாகவும் இன்ன வகையிலும் அவர்கள் கடன்களை பெற்று இலங்கையினுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே, அதாவது அவர்களுக்கு கடன் வழங்கும் அந்த தகுதி நிலைக்கு மேலே அவர்கள் பல நாடுகளிடம் கடன் வாங்கி விட்டார்கள். 2ஆம் உலக யுத்த காலத்தில் யுத்தத்தில் பங்கெடுக்காமல் இருந்து போராடிய யுத்தத்தில் ஈடுபட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வித்து இறுதியாக உலகின் வல்லரசு என்று தன்னை பிரகடனப்படுத்திய அமெரிக்கா போல ஆசியாவில் இலங்கையை அபகரிப்பதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இலங்கையின் உள்நாட்டு போர் அல்லது தமிழீழ விடுதலை போருக்கு எதிரான இலங்கை அரசுக்கும் புலிகளுக்கும் சீனா பெருந்தொகையான ஆயுதங்களை அள்ளி கொடுத்து அல்லது தன்னுடைய நேச நாடுகளுக்கு ஊடாக மறைவாக கொடுத்து இலங்கையை அவர்கள் கபலீகரம் செய்து வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த கோட்டபாய அரசு தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் சீனா சார்பு அரசாக மாறும்போது ஏற்கனவே இலங்கையை தங்களுடைய தேவைக்கு அந்த இலங்கையின் முக்கியத்துவம் கருதி அதன் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்ற அமெரிக்காவும் பிராந்திய வல்லரசான இந்தியாவும் ஒரு நேர்கோட்டில் இருப்பதனாலும் அவர்கள் குவாட் அமைப்பில் இணைந்திருப்பதனாலும் இந்த இலங்கையினுடைய இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக சீன சார்பாக இருந்த அந்த ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கு அவர்கள் எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த பொருளாதார நெருக்கடி. இந்த பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு எப்பொழுதோ வந்துவிட்டது. அது 1990-98 வந்துவிட்டது. 2000 அது பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகிவிட்டது. கட்நாயக்க விமான நிலையத்தின் மீதான விடுதலை புலிகளின் தாக்குதலோடு அது பெரும் தோல்வியாகிவிட்டது. இதில் தமிழர்கள் மீது இவர்கள் ஒரு குறையும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் விடுதலை புலிகள் மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் உலகத்துக்கும் கூட இசைப்பாடலுக்கூடாக அவர்கள் தங்களுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றுக்கும் நியாயம் சொல்லி வந்தார்கள், முன்கூட்டி சொன்னார்கள். அதாவது வடகிழக்கு பகுதிகளில் உள்ள ஆலயங்கள் மீது குண்டு வீசுவது, வணிக நிறுவனங்கள் மீது குண்டு வீசுவது, பாடசாலைகள் மீது குண்டு வீசுவது, பேருந்துகளை கிளைமர் வைப்பது, போராளிகளை கொள்கிறோம் என்று மக்களை படுகொலை செய்வது, மக்களை இருப்பிடங்களில் இருந்து விரட்டுவது, இது போன்ற அநீதிகளை இவர்கள் இழைத்து வந்த பொழுது தமிழ்நாட்டில் இப்பொழுது வாழ்ந்து வருகிற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு பாடல் எழுதியிருந்தார். தமிழீழம் எங்கள் தாயடா, சாகவே நீ வந்தாயடா, கொடியனை உன்னை கொல்லுவோம், கொல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம் என்று ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடலில் கொடியனே எங்கள் மண்ணை நீ தொட்டால் கொழும்பையும் நாங்கள் தாக்குவோம் என்று எழுதியிருந்தார். தமிழீழத்தின் மீது எங்கு தாக்குதல் நடத்துகின்றாயோ அதுக்கு பதிலாக நாங்களும் உனக்கு அதே இடத்துலதான் வந்தடிப்போம். எங்களுடைய ஆலயத்தின் மீது கொண்டு போட்டால் உன்னுடைய ஆலயத்தை நாங்கள் தாக்குவோம், எங்களுடைய வணிகத்தை தாக்கினால் உங்களுடைய வணிகத்தை தாக்குவோம், எங்களுடைய அரசியலை தாக்கினால் உங்களுடைய அரசியலை தாக்குவோம் என்ற அடிப்படையில் அந்த செய்தி புலிகளால் சொல்லப்பட்டது. அதன்படி அவர்கள் செய்தார்கள். இதனால் இலங்கை பொருளாதாரத்தில் எப்பொழுதோ தோற்று போன நாடு அதை பாதுகாத்து வைத்திருந்த அமெரிக்காவும் இந்தியாவும் ஏனைய நாடுகளும் சீன சார்பாக இவர்கள் போனதும் சிங்கள தீவிரவாதத்தை அதிதீவிரவாதத்தை முன்னிறுத்தியதும்
புலிகளை அழித்து ஒரு இனவாதிகளிடம் நாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த சர்வதேச நாடுகள் என்ற தமிழர்களுடைய தொடர்ச்சியான பரப்புரைகளும் இந்த சர்வதேச நாடுகளை குறிப்பாக அமெரிக்காவை தலைகுனிய வைத்த ஒரு காலகட்டத்தில் தான் தாங்களே அழித்து புலிகளை அழிப்பதற்கு இராணுவ அமைச்சராக முன்னிறுத்திய கோட்டபாயாவை, பின்னர் அவர் ஜனாதிபதியாக வந்து நடத்திய அரசியலுக்கு எதிராக அவரை வெளியே கொண்டு போவதற்காக உடனடியாக அவர்கள் இலங்கைக்கு இவர்கள் கேட்காமல் வைத்திருந்த கடனை எல்லாம் கேட்க சொல்லி யாரெல்லாம் கொடுத்தார்களோ அத்தனை பேரையும் கடனை திருப்பி தர சொல்லும் கொண்டு கேட்கப்படுவது, அல்லது இந்த வட்டிகளை உடனடியாக நீங்கள் குறிப்பிட்ட நாளைக்கு கட்டித்தானாக ஒன்று நிர்பந்தங்களை கொடுத்த போது, வேறு சில ஒப்பந்தங்களுக்கு இவர்கள் இணங்க தவறிய பொழுது அவர்கள் பொருளாதார வங்குரோத்த நிலையை அவர்கள் வந்து காட்சிப்படுத்தினார். அது அங்க இருந்ததுதான், அதை காட்சிப்படுத்தினார். அப்படி காட்சிப்படுத்தி அவர்கள் செய்தது என்ன, தங்களுக்கு சாதகமான ரணில் விக்ரமசிங்கவை நாட்டுக்கு கொண்டு வந்து IMF அவருக்கு கொஞ்சம் கடனை வாங்கி கொடுத்து இலங்கையில் இருந்த கடனை விட இன்னும் கடனை அதிகரித்து இன்றைக்கு இலங்கையை IMF அடிமை நாடாக அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். இலங்கை சீனாவுக்கு அடிமையாகி விட்டது, இந்தியாவிடமும் கடன் வாங்கி இருக்கிறது, அமெரிக்காவிடம் வாங்கி இருக்கிறது, IMF வாங்கி இருக்கிறது. IMF இடம் என்ன, அமெரிக்காவிடம் வாங்கினால் என்ன, ரெண்டு ஒன்று தான். அதாவது அமெரிக்காவின் நேச நாடுகளிடம் வாங்குறதும் IMF கடன் வாங்குறதும் ஒன்றுதான். ஆகவே இலங்கை இதிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் இலங்கைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி, இலங்கையின் இனச்சிக்கலுக்கு அவர்கள் ஒரு சரியான தீர்வை காணுவார்களாக இருந்தால் 10 லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்றார்கள். 5 லட்சம் தமிழர்கள் 10,000 ரூபாய் பணத்தை அவரவர் நாட்டு பணத்தில் இன்றைக்கு இலங்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகமாக இருந்தால் தூக்கி எறிவார்களாக இருந்தால் கணிசமான கடனை தூக்கி எறிந்து விட்டு உள்ளூர் உற்பத்திகள் மூலமும் அங்கே நாட்டை சிங்கப்பூரை போல தமிழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து கட்டி எழுப்பி விடலாம். முஸ்லிம் தீவிரவாதத்தை அடியோடு கருவறுத்து இலங்கையிலே ஆட்சிக்கு வருகின்றவர்கள் இனவாதம் பேசுவதற்கு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் என்று படிமுறை தண்டனை சட்டம் அறிவிக்கப்பட வேண்டும். முதல் முறை கைது செய்யப்பட்டால் 6 மாதம், இனவரி பேசினால் 6 மாதம். தமிழர்கள் இனவரி பேசினால் என்ன, சிங்களவர்கள் இனவரி பேசினால் என்ன? தமிழர்கள் இனவரி பேசுவதில்லை. சிங்களவர்களின் இனவரிக்கு எதிராக அவர்கள் பேசும்போது அது தமிழர்களின் இனவரி போல தோற்றமளிக்கிறது. இந்த தேர்தல் காலத்திலும் அப்படி ஒரு விமர்சனம் வந்தது, தமிழர்கள் இனவரி பேசுகிறார்கள். இல்லை, சிங்களவர்களுடைய இனவரிக்கு எதிராக தமிழர்கள் பேசும்போது அது தமிழர்கள் இனவரி பேசுவது போல தோன்றுகிறது, தமிழர்கள் இனவரி பேசவில்லை. முஸ்லிம்களுக்கும் ஹிஸ்புல்லா போன்ற சில மோசமான சுயநலவாத சிங்கள சர்வதேச நலன்களுக்காக செயல்படுகின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகளும் மிக மோசமான அப்பட்டமான இனவரிகளை பேசுவதும் முஸ்லிம் மக்களை மோசமானவர்களாக நிலைநிறுத்துற வேலையெல்லாம் அவங்க நடந்து. ஆகவே இலங்கையின் ஜனாதிபதியாக வருகின்றவர்கள் அதை செய்யவில்லை என்றால் ஒன்றும் செய்யலாது. அது ரணில் விக்ரமசிங்க செய்ய மாட்டார். ரணில் விக்ரமசிங்க செய்ய இல்லை. இப்ப ரணில் விக்ரமசிங்கவை சிங்கள மக்களும் சேர்ந்து தோற்கடித்ததற்கு காரணம் அவர் ஊழலுக்கு துணை போகிறார், இனவாதத்துக்கு துணை போகிறார் என்று அவரை சிங்கள மக்கள் வெளியில விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் ஊழலுக்கு பெரிய அளவில் துணை போவதனால் இனவாதமும் நாட்டை கருவறுத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இனவாதத்துக்கு ஊடாக தமிழர்களை அழித்து முஸ்லிம்களை அழித்து சிங்கள பௌத்த நாடாக நிலைநிறுத்துவதற்கு என்ன விலையும் கொடுக்க சிங்கள மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இரட்டிப்பாக அதன் அந்த தோல்வி பின்னடைவுகள் வருவதற்கு காரணமாக இருக்கிற ஊழல். இந்த ஊழலுக்கு துணை போகின்றவர்கள் எல்லாரையும் காலி பண்ணணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ரணிலை இம்முறை தோற்கடித்திருக்கிறார்கள். மற்றும் ரணில் வந்து அங்க நாட்டுக்கு ஒன்றுமே செய்ய இல்லை. IMF கடனை வாங்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே வங்குரோத்தில் இருந்த நாட்டை வங்குரோத்தில் இருக்கிறதை காட்சிப்படுத்தாமல் வைத்திருந்தார்கள். தங்களுக்கு தேவை வந்தோன்னா காட்சிப்படுத்தினார்கள். இப்பொழுது ரணில் வந்ததை திருப்பியும் மறைத்தார்கள். இப்ப ரணில்கிட்ட இருந்து அன்வாட்ட வந்தோடனே திருப்பி அவர்கள் அதை காட்சிப்படுத்துறதுக்கு வெளிக்கிடுவார்கள். ஆனால் நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற புதிய ஜனாதிபதி ஒரு சரியான அரசியல் நகர்வை முன்னெடுப்பாராக இருந்தால் உள்நாட்டில் மதங்களுக்கு இடையில் பிரச்சனை இல்லாமல், இனங்களுக்கு இடையில் பிரச்சனை இல்லாமல், இந்த போதை வஸ்துக்களை முற்றுமுழுதாக அழித்து தமிழ் சிங்கள அந்த பௌத்த கலாச்சாரங்களின்படி நாட்டை நெறிப்படுத்துவாராக இருந்தால் நாட்டினுடைய நிலையை துரித கதியில் மாற்றி அமைத்து விடலாம். தமிழர்களே அதற்கு பெரும் பங்காற்றுவார்கள். அதை இவர்கள் புரிந்து கொண்டு செய்வார்களோ, செய்ய இந்த உலக நாடுகள் விடுமோ அது எனக்கு தெரியாது. ரணில் அங்கே ஒன்றும் செய்யவில்லை. ரணில் இலங்கையின் மேம்பாட்டுக்காக எதுவும் செய்யவில்லை. அவர் வந்ததால் மேம்பாடு நிகழ்ந்தது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தி யாருக்கெல்லாம் இலங்கை தேவைப்படுகிறதோ அவர்கள் இலங்கையை கையாளுகின்றார்கள். அதனால்தான் இந்தியா கூட இந்த
இலங்கைக்கு பல கோடி பணத்தை கொடுத்தார்கள். இந்தியாவில் மலசல கூடம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இலங்கைக்கு பணத்தை அள்ளி கொடுக்கின்றார்கள். புலிகளுக்கு எதிரான யுத்தத்துக்கு கோடிக்கணக்காக கொடுத்தார்கள். தங்களுடைய படைகளையே கொண்டு வந்து தமிழர்களுக்கு எதிராக படை நடத்தினார்கள். இதுதான் இந்த அரசியல் உலகம் செய்து கொண்டிருக்கிற முட்டாள்தனம். இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்திய அரசுகள் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்திய மக்களிடமே மக்களாலேயே நிம்மதியாக வாழ முடியாத நிலையில் அவர்கள் இலங்கையின் பிரச்சனைக்குள்ளவே அங்க காசை கொடுக்கிறார். இது கனடாவும் செய்கிறது, எல்லா நாடும் உலகம் முழுக்க செய்கிறார்கள். தங்களுடைய பாதுகாப்பு ஏனைய நாடுகளுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும், இப்படி காரணங்களை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவரவர் உழைத்து வாழ்வதற்கான வழிமுறைகள் இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு ஒரு குழப்பகர அரசியலுக்குள்ளால் தங்களை நிறுத்தி கொண்டு இதை செய்கிறார்கள். ரணில் அங்கே ஒன்றும் இலங்கைக்கு நன்மை செய்யவும் இல்லை, சிங்களவர்களுக்கு நன்மை செய்யவும் இல்லை, தமிழர்களுக்கு செய்யவும் இல்லை. இப்பொழுது இருக்கிற சிங்கள தரப்புகள் யாரும் இலங்கை மக்களுக்காகவோ இலங்கைக்காகவோ இலங்கையின் இருப்புக்காகவோ அங்க இருக்கிற இந்து மத இஸ்லாமிய கிறிஸ்தவ பௌத்த மதங்களை பின்பற்றுகின்ற அந்த மக்களுக்காகவே இவர்கள் அரசியல் செய்யல. அதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.